சொல்லுவான் பிள்ளைகள், ஆடிப்பாடி வேலை செய்தால் அலுப்பிருக்கார். அது போலத்தான் ஆடியும் பாடியும் நடித்தும் விளையாடியும் படிக்கக்கூடிய ஒரு பாடத்திற்கு நீங்க வந்திருக்கிறீர்கள். உங்களை வருக வருக என வரவேற்றுக் கொள்கிறோம். நாங்கள் நாடகம் அரங்கியல் இல்ல சமூக பண்பாட்டு வரலாறு என்கின்ற ஒரு பகுதியை நாங்கள் படிக்க போறோம். அதுக்காக தேர்ச்சி மட்டம் 4 இலங்கை நாடக அரங்க கலைகளின் பண்பாட்டு வரலாற்று பின்னணியை விளக்குவார். இதுதான் நீங்கள் இன்றைக்கு படிப்பதனூடாக அடைய போற தேர்ச்சி. இதனுடைய தேர்ச்சி மட்டம் 4 உண்டு. இதுல நிறைய சடங்குகள் இருக்கு. அந்த பின்னணிகளை நீங்கள் படிக்கலாம். இன்றைக்கு நாங்கள் பார்க்க போறது வேட்டை திருவிழா, குளிர்த்தி. இது ரெண்டும் சைவ சமயம் சார்ந்தது. இன்னொன்று இரட்டை அக்கும, இது பௌத்த மதம் சார்ந்த சடங்கு. இவற்றின் அரங்காற்றுகை பண்புகளை பயில்வோம். இதுதான் நாங்கள் இன்றைக்கு பார்க்க போற தேர்ச்சி மட்டமாக அமையும். இதனை கற்று முடிக்கின்ற பொழுது தனிய நான் சொல்லுவது உடனிப்பதல்ல. இதனை வைத்துக்கொண்டு நீங்களும் தேடி பார்க்கலாம். உங்களுடைய பிரதேசங்கள்ல உங்களுடைய சமூகத்தில் இருக்கின்ற சடங்குகளை நீங்களும் பார்த்து முடிகின்ற பொழுது நாங்கள் இவரை விடயங்களையும் அறிந்து கொண்டவர்களாக இருக்கோம். அந்த வகையில சடங்குகளை பார்க்கும் ஆர்வமுடையவராக நீங்க ஒரு சடங்கு போய் பார்த்தீங்கள் என்றால் அதுல இருக்கின்ற அந்த அழகியல், அந்த ஆடல் பாடல், அவை பார்க்க இன்னும் நிறைய சடங்குகளை பார்க்கணும் என்ற ஆசை விடும். சடங்குகளின் நம்பிக்கைகளை உணர்ந்தவராக இருப்பர். சடங்கு என்றால் ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில தான் செய்யப்படும். அந்த நம்பிக்கை இல்லைன்னா சடங்கு இல்லை, சடங்கு இல்லாமல் போகும். ஆகவே அந்த நம்பிக்கைகளை நீங்கள் உணர்ந்தவராக இருக்கும். அடுத்ததாக சடங்குகளில் உள்ள அரங்காற்றுகை பண்புகள், அதாவது எவ்வாறு அவை ஆற்று செய்யப்படுகின்றன என்கின்ற முறையை நீங்கள் அறிந்து வைக்கணும். பெய்யாக்களை நீங்களும் சடங்குகளை செய்யலாம். அடுத்தது இப்ப நாங்கள் பார்க்கின்ற 3 சடங்குகளின் நிகழ்த்துகை பண்பு, அதான் அந்த ஏதோ ஒரு ஒழுங்கு இருக்குந்த மற்ற நாங்கள் அதன் ஊடாக எங்களுடைய பண்பாட்டு பரிட்சத்தை நாங்கள் அறிந்து கொள்ளலாம். இப்ப நாங்கள் பார்க்க போறது வேட்டை திருவிழா. நாங்கள் முதல்ல சொன்ன 3 சடங்குகள் பற்றி பார்க்க போறோம். வேட்டை திருவிழா, குளுத்தி, இரட்டையக்கும. நாங்கள் நேரத்தை கருத்தில் கொண்டு ஒரு சடங்கை நல்ல கிளியராக கொஞ்சம் விரிவாக பார்த்து பின்பு ஏனையவை ரெண்டையும் இந்த அடிப்படையில் நாங்கள் சுருக்கமாக பார்க்கலாம். இப்ப நாங்கள் பார்க்க போறது முதலாவது வேட்டை திருவிழா. உங்களோட ஊர்களில் இருக்கிற ஆலயங்கள்ல நீங்கள் பார்த்தீங்களா இருந்தால் இந்த திருவிழா காலங்கள்ல சில அது விசேட நாளாக கூட கருதப்படும். பொதுவாக நாங்கள் இந்த நாடகத்துக்குள்ள இந்த சடங்குகளை பற்றி பார்க்கிறோம்ன்றது நீங்கள் ஏற்கனவே சில விடயங்களை கற்றிருப்பீங்கள். ஆனாலும் முருக்கா நான் சொல்லி போட்டாங்க போகலாம். அதாவது அந்த எங்களுடைய அரங்கு நாடகத்தின் தோற்றுவாய் அல்லது ஆரம்பத்தை இந்த சடங்குகள்ல காணலாம். இது பொதுவாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒன்று. வெவ்வேறு நாடுகள், வெவ்வேறு சமூகங்கள் இருக்கின்ற சடங்குகளை எடுத்து பார்த்தால் இந்த தன்மைகளை நாங்கள் பார்க்கலாம். அதுக்காகத்தான் நாங்கள் சடங்கை பெற்றவர்கள் படிக்கிறோம். பொதுவாக அடுத்த நாங்கள் இன்னொரு கட்டத்தில் பார்ப்போமா இருந்தால் நீங்கள் படிச்சிருப்பீங்கள் இசை நாடகங்கள். அந்த இசை நாடகங்கள்ல கூத்துகள்ல இந்த அந்த அரசர்மாரோ அந்த கதாநாயகர்களோ இந்த வேட்டைக்கு போகின்ற ஒரு நிகழ்வு இடம்பெறும்.
நீங்கள் பார்த்தா தெரியும். உதாரணமாக இந்த பாரம்பரிய நாடகங்கள் இருக்குதானே, இசை நாடகம், கூத்துகள் என்ன. உதாரணமா வள்ளி திருமணத்தில் பார்த்தீங்களா இருந்தால் இந்த மக்கள் வந்து குறை வைப்பார்கள். நீங்கள் அந்த இசைநாதத்தை பார்த்தா தெரியும், அதை பாடிக்கொண்டு வருவார்கள். பட்ட பாடெல்லாம் போச்சு பாலும் வயல் மிருகத்தாலே பட்ட பாடெல்லாம் போச்சு, இதனேமான இசை நாடகங்கள் வரும். அப்ப மக்கள் குறை இருந்தவுடனே மன்னர்கள் வேட்டைக்கு போவார்கள். இந்த வள்ளி திருமணத்துல நம்புறாயன், அதாவது வள்ளியுடைய தகப்பன் வேட்டைக்கு போறார். அந்த போன இடத்துல காட்டுல வள்ளியை கண்டு குழந்தையா தூக்கி கொண்டு வரேன். இந்த காத்தவராயன் குதிரை, யாழ்ப்பாணத்து மக்களுடைய பாரம்பரிய இறங்கா இருக்க காத்தவராயன் குதிரை பாத்தீங்களாண்டா, அதுல காத்தானும் சின்னானும் வேட்டைக்கு போவார்கள். அங்க வேட்டைக்கு போய் வேட்டையாடி களைச்சி தண்ணி குடிக்க போன இடத்துல அங்க ஆறு மணக்குது என்று சொல்லி நெஞ்சலோ மணக்குதடா அந்த பாட்டு என்ன, அதுல பிறகு அந்த ஆரியப்பு மலையினங்கான. அப்ப பொதுவாக இந்த பழைய பாரம்பரிய நாடகங்கள் இந்த வேட்டைக்கு போற தன்மை காட்சி கொண்டு வருவதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதா இருக்கும். ஆலயங்கள்ல இந்த வேட்டை திருவிழா ஒரு சிறப்பான நிகழ்வாக நடைபெறுகிறது. பொதுவாக இந்த சைவ ஆலயங்கள்ல, அது சிவன் கோயிலா இருக்கலாம், முருகன் கோயிலா இருக்கலாம், புள்ளியார் கோயிலா இருக்கலாம், அம்மன் கோயிலா இருக்கலாம். அம்மன் கோயில குறைவு, விஷ்ணு ஆலயங்கள் எல்லாங்கள்ல இந்த பெருந்திருவிழான்னு சொல்றதுக்கு தானே மகோத்சவங்கள் வருஷத்திலும் ஒரு கர்நாடக மகோத்சவத்துல ஒரு நாள் இந்த வேட்டை திருவிழா செய்வார்கள். அது பிள்ளையார் ஆலயத்தில் நடக்கும், சிவன் கோயில நடக்கும், ஐயனார் கோயில நடக்கும், விஷ்ணு ஆலயம் எல்லா கோயில நடந்தாலும் இந்த முருகன் கோயில்கள்ல நடக்கிற வேட்டை திருவிழா சிறப்பானது. ஏனென்றால் அதுக்கு புராண கதையில இடம் இருக்கு. இதை விட முல்லைத்தீவு மாவட்டம் ஒட்டுசுட்டான் தாந்தோன்றீஸ்வரத்துல நடக்கிற வேட்டை திருவிழா ஒரு சிறப்பானது. இந்த முருகன் கோயில நடக்கிற வேட்டை திருவிழா, முருகன் வேடுவனா போய் காட்டில வள்ளிய கவர்ந்து வாரதாக ஒரு கந்தபுராண வரலாறை அடிப்படையாக கொண்டு இந்த வேட்டை திருவிழா இடம்பெறும். இந்த வள்ளி திருமணம் நாடகத்திலையும் இந்த காட்சியை நாங்கள் பார்க்கலாம். அப்ப இந்த முருகன் கோயில்ல நடக்கிற வேட்டை திருவிழா எப்படி நடக்கும்னு சொல்லி நாங்கள் முதல்ல பார்க்கலாம். அந்த நடக்கிற ஒழுங்குமுறை இருக்க பார்க்கலாம். ஆற்றுகை முறை என முருகனை குதிரையிலே, குதிரை வாகனத்தில் ஏற்றி ஊர்வமாக கொண்டு போவார்கள். அது கொண்டு போறது இன்னொரு ஆலயத்திற்காக இருக்கலாம், அல்ல ஒரு பொது இடமாக இருக்கலாம், இல்லை அது காட்டுக்கு கூட கொண்டு போகலாம். அப்ப அவர் தனியாளாக போவேன், முருகன் பரிவாரங்கள் சூழ போவேன். அங்கே அந்த போற இடத்துல அதை காடாக பாவனை செய்து அங்க வள்ளியை தன்னுடன் சேர்த்துக் கொள்வேன். அது சில வேளை ஏற்கனவே கொண்டு அங்க வள்ளியினுடைய அந்த விக்கிரத்தை வச்சிருப்பார்கள், அல்லது அங்க முருகனுக்கு பக்கத்தில் மூடிக்கொண்டு போய் அங்கே அதை திறந்து விடுவார். மீண்டும் அவர் ஊர்வலமாக வருவார். எங்க வருவார்? தன்னுடைய ஆலத்துக்கு வருவார். சுவாரஸ்யமாக இருக்கும். அந்த அங்க வந்த உடனே அவர், அதாவது வள்ளியையும் கொண்டு தன்னுடைய வீடு, தன்னுடைய ஆலய வாசலுக்கு வந்த உடனே அங்க கதவு பூட்டப்படும். ஏன்? முருகனுக்கு ஏற்கனவே ஒரு மனுஷி இருக்கிறா இல்ல தெய்வையான, அவ உள்ளுக்கு இருந்து கதவு பூட்டப்படும். இந்த வேளையில கதவடித்து பாடுதல் அல்லது எட்டுக்குடியேசல் என்கின்ற ஒரு நிகழ்வு இடம்பெறும். அதாவது வெளியில முருகனுக்காக ஒருவர் நிற்பார், உள்ளுக்கு தேவியானி அம்மனுக்காக ஒருவர், அது பெண்களாக இருக்கலாம் ஆண்களாக இருக்கலாம், அவர்கள் சம்பாசனை, அதாவது ஒருவருடன் ஒருவர் தெய்வயானை நான் கதவு திறக்க மாட்டேன், நீ எங்க போ நீ என்று அவர் ஒரு சாட்டுக்க சொல்லுவேன். சுவாரஸ்யமா இருக்கும் அந்த அந்த
அந்த எட்டுக்குடி ஏசல் அல்லது கதவடைத்து பாடுதல் இப்படி பாடி முடிகின்ற பொழுது அங்கே தேவயானை அம்மன் மனம் சாந்தி அடைந்தவராக, அதாவது அந்த முருகனுடைய செயற்பாட்டை சொன்னதை ஏற்றுக்கொண்டவராக கதவு திறக்கப்படும். அவர் ரெண்டு பேரும் சமாதானமாகி மீண்டும் முருகப்பெருமான் கோயிலுக்குள்ளே போய் அவர்கள் ஒன்றாக இருப்பதாக அந்த ஐதீக கதையின்படி இந்த ஆற்றுகை முறை, அதாவது முருகன் கோயில் வேட்டை திருவிழா ஆற்றுகை முறை இவ்வாறாக அமையும். இது நான் இப்போது சொன்னது முருகன் ஆலயங்களில் நடைபெறுகின்ற வேட்டை திருவிழா. பெரும்பாலும் இப்ப பிள்ளைகள் ஒன்றை புரிந்து கொள்ள வேணும். இப்ப அநேகமான முருகன் ஆலயங்கள்ல இந்த வேட்டை திருவிழா ஆற்றே நடைபெறுகிறது. ஆனால் சில பிரதேச வேறுபாடுகள், அந்த கோயிலை நடத்துகிற சமூகத்தவர்கள் அந்த வேறுபாடுகளுக்கு ஏற்ப இந்த நான் சொன்ன இந்த ஆற்றுகை முறையில சில வேறுபாடுகள் இருக்கலாம். ஆனா இந்த புராண கதையின் அடிப்படையில இது சரியாக இருக்கும். இந்த ஒட்டுசுட்டாந்தோன்றீஸ்வரத்தில் நடக்கின்ற வேட்டை திருவிழா எப்படி இருக்கும் என்றால், இப்ப நான் முதல்ல முருகன் கோயிலில் நடக்கின்ற வேட்டை திருவிழா சொன்னது போல அங்க இன்னொரு கோவிலுக்கோ அல்லது பொது இடத்துக்கோ அல்லது கொஞ்சம் போய்த்தான் அந்த வள்ளி கவர்ந்து வாரதாக அந்த காட்சி நடைமுறை. ஒட்டுசுட்டாந்தின் சிவனாலயம் அது காட்டு பகுதி. சிவன் உண்மையாகவே காட்டுக்கே போவார். அப்ப முதல்ல சிவன் குதிரை வாகனத்துல தன் பரிவாரங்களுடன், அதாவது அங்கே ஐயர், அந்த கோயில் சென்ற அந்த தர்மகர்த்தாக்கள் அந்த அவர்களுடன் சேர்ந்து வேலைகள் சூலங்கள் ஆயுதங்கள் எல்லாம் புடைசூட சிவன் அங்கே பக்தர்களால் காவப்பட்டு காட்டுக்கு போவேன். காட்டின் ஒரு எல்லைக்கு அந்த பகுதிக்கு போன உடனே அங்கே நிறைய பக்தர்கள் வேடுவர்களாக வேடந்தாங்கி நிற்பார்கள். மிகவும் அழகாக இருக்கும். அங்க முருகன் அந்த சிவன் அந்த எல்லையை அடைந்தவுடன் அவர்கள் ஏதோ ஒரு சத்தம் கொண்டிருவார்கள். இட்டவுடனே ஆங்காங்கே குவியலாக நிற்கிற வேடுவர்கள் எல்லாம் விழுந்து வருவார்கள். மிகவும் சுவாரஸ்யமாக இருக்கும். அங்க வந்து அவைதான் அங்க ஆரம்பிச்சதுக்கு அழைத்து கொண்டு போவினோம் சிவனை. அங்க போன உடனே அங்க ஏற்கனவே அந்த இடம் தயார் செய்தல் என்ற வகையில சுத்தி சீலை எல்லாம் கட்டி கீழே எல்லாம் சீலை விரிச்சு அதுக்கு ஒரு ஆயத்தம் அங்க செய்யப்பட்டிருக்கும். அங்க சிவனை கொண்டு போய் அங்க உரிய இடத்துல வச்ச உடனே சிவனுக்கும் அந்த வேடுவர்களுக்கு ஒரு தலைவன் இருப்பார். அவர் பரம்பரையாக வருபவராக இருப்பார். இந்த வேடுவ தலைவனுக்கும் சிவனுக்கும் இடையில உரையாடல் இடம்பெறும். நீங்க உடனே கேட்கலாம், சிவன் விக்கிரகன் என்று கதைப்பார் என்று. அங்கே சிவனுக்காக அந்த கோயில் குருக்கள் ஆள் மேற்கொள்வார். அப்ப உரையாடல் நடக்கும். ஏன் வந்த நீங்கள் ஏன் வந்த நாங்கள் வேட்டையாட வந்த நாங்கள் மக்கள் குறைதீக்க வந்த உரையாடின பிறகு அங்க வேட்டையாடுதல் செயற்பாடு நடக்கும். அதாவது வாகை குலையில மான் போன்ற ஒரு உருவம் செய்யப்பட்டிருக்கும். அங்க ஐயரும் அந்த வேடுவ தலைவன் பரிவாரங்கள் எல்லாரும் சேர்ந்து அங்கே ஒரு போலச்செய்தல் செய்வார்கள். அதாவது அப்படியே சுத்தி வந்து இந்த மானை குத்துவார்கள். அப்படியே 3 தினம் சுத்தி வந்த பிறகு அந்த மானை பித்து, அதாவது அந்த வாகக்குலையில் செய்த மானை பித்து அதுக்குள்ளே தேன் எல்லாம் கலந்த பொருள் இருக்கும். அதை எடுத்து சிவனுக்கு படையல் செய்து பின்பு அங்கே இறைவனுக்கு பூசைகள் ஆராத்தி எல்லாம் செய்த பிறகு இப்ப போகும் பொழுது சாதாரணமான பக்தர்கள், அதாவது வேட்டி சாலை கட்டின பக்தர்கள் தான் சிவனை கூட்டிக் கொண்டு சென்றிருப்பார்கள். இப்பொழுது அந்த பூசைகள் நிறைவடைந்த பின் அந்த இறைவனை காவுதல், குடைபிடித்தல், தீவத்தி பிடித்தல் என்ற எல்லா செயற்பாடுகளையும் அந்த வேடந்தாங்கிய பக்தர்கள் புறப்படுத்திக் கொள்வார்கள். இப்போது அவர்கள் தான் அங்கே கூட்டி, அதாவது சிவனை கூட்டிக் கொண்டு வருவார்கள். ஒரு குழு அந்த இறைவனை தூக்குதல் அந்த கடமைகளை செய்ய, இன்னொரு குழு ஆடி பாடி சந்தோஷமாக வருவார்கள்.
அந்த அவர்கள் எப்படி அந்த வேட உரையை தாங்க கொள்கிறார்கள் சொல்லி நாங்கள் அடுத்த கட்டத்தில் பார்ப்போம். இப்போ அந்த நடைமுறையை பார்ப்போம். பறை ஒலி முழங்க நல்லா ஆடுவார்கள். ஆடி ஆடி அங்க கோவிலுக்கு வந்து சேர்கிறார். இங்கேயும் அந்த கோவிலுக்கு வந்தவுடனே இங்கே நாங்கள் பார்த்த முருகன் கோயில் வேட்ட திருவிழாவில் தேவியாமணி அம்மன் கதவு சாத்தியது போல அங்கே உள்ளே அம்பாள், அதாவது சிவனுடைய மனைவி உமாதேவியார் கதை வச்சு அதி போடுவார். அங்கேயும் அந்த உரையாடல் வாக்குவாத பாடல் இடம்பெறும். சிவன் அவாகப்பா எங்க போட்டு வந்த நீ காரணம் சொல்றார், அதுக்கு இந்த கொடியுடைய ஆளவட்டத்தோட இப்படி எல்லாம் இந்த சுவாரஸ்யமான உரையாடல் இடம்பெற்று பின்பு அம்பாள் சமாதானமாகி கதவு திறந்து அம்பாளும் சிவனும் ஒற்றுமையாக வீட்டுக்கு செல்வது போல அந்த காட்சி இடம்பெறும். இது அந்த ஒட்டு சுட்டாந்தாந்தோன்றீஸ்வரத்தினுடைய வேட்டு திருவிழா நடக்கின்ற அந்த அமைப்பு. இதுல பொதுவாக நாங்கள் செண்டையும் வச்சு பார்ப்போம். நாங்கள் ஏற்கனவே சொன்னான் தானே, அதாவது நாடகம் சடங்கிலிருந்து தோற்றம் பெற்ற என்ற பொதுவான கருத்து ஏற்றுக்கொள்ளப்பட்ட கருத்தாக இருக்கு. இதுல வேற விளையாட்டுகளில் இருந்து, பிள்ளை வளர்ப்பிலிருந்து, தொழில்களிலிருந்து தோற்றம் பெற்ற என்கின்ற கருத்துக்கள் எல்லாம் இருக்கு. அதாவது எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு கருத்தாக நாடகம் சடங்கிலிருந்து தோற்றம் பெற்றார். இப்ப நாங்கள் பார்த்த இந்த வேட்டை திருவிழாவில எவ்வாறான நாடக பண்புகள் இருக்குன்னு பார்ப்போம் நாங்கள். அப்ப நாடக பண்புகளை பார்த்து அதுக்கு வேட்டை திருவிழா எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். இப்ப கோவில் வீதி அல்லது ஊர் தெரு அல்லது பொருவழி, அதாவது நான் வேடத்தில் சொன்ன வழி, அல்லது இப்ப சிவன் கோயில் என்றால் அது காடாகவே காணப்படும். இதில் ஒன்று ஆற்றுகை வழியாக காணப்படும். அது நான் சொன்னது போல இப்ப இன்னொரு ஆலயத்துக்கு செல்வதாக இருந்தால் இந்த முருகன் ஆலயத்தில் இருந்து அந்த வீதி வழியாக இறைவனை அழைத்து கொண்டு சென்று திரும்பி வருகின்ற பகுதி எல்லாமே ஆற்றுகைக்குரிய இடம்தான். இப்ப ஒட்டு சுட்டாந்தாந்தோன்றீஸ்வரத்துல அவர் அங்க வழியால போய் வயல் வழியால போய் காட்டுக்கு போய் திரும்பி அந்த காட்டில நான் சொன்னது போல அந்த சடங்கு அறுவல் முடிந்து திருப்பி ஆலயத்துக்கு வருதல். அப்ப ஆலயம், அந்த போற வழி, நடைபெறுகின்ற இடம் எல்லாமே ஆற்றுகை வழிதான். நாடகங்கள்ல காணப்படுகின்ற ஊர்வல பண்பு இந்த வேட்ட திருவிழால இருக்கு. திருப்பி திருப்பி சொல்றது போல இருக்கும் உங்களுக்கு. ஆனா இது சொல்ல வேண்டிய விஷயம், அதாவது இப்ப கோவில் வீதி அல்லது அந்த இன்னொரு ஆலயமோ அல்லது காடோ அங்க இதுக்குரிய ஆச்சரியமாக இருக்கிறபடியால அங்க போய் திரும்பி வருகின்ற வரைக்குமான நிகழ்வுகள் இங்கு ஒரு ஊர்வல பண்பு இருக்கு. சில வேளை அந்த இன்னொரு ஆலயத்துக்கு போக முடியாத அல்லது காட்டுக்கு போக முடியாத ஆலயமாக இருந்தால் அந்த ஆலயத்தையே சுற்றி வருதல் என்கின்ற ஒரு செயற்பாடு இருக்கும். ஊர்வல பண்புன்றது நிச்சயம். அந்த இப்ப நான் சொன்ன அந்த செயற்பாடு, அதாவது முருகன் வள்ளியை பெற்றுக் கொள்ளுதல் அல்லது சிவன் அங்க வேட்டையார் இப்படியானதுக்கு போக இடம் இல்லை என்றால் அந்த ஆலய வீதியிலேயே ஒரு இடத்திலே ஒரு பந்தல் அமைத்து அதற்கான ஆயத்தங்களை செய்து இப்படி இந்த செயற்பாடு செய்வார்கள். அவை அந்த ஊர்வலம் செல்லுதல் என்பது கட்டாயமாக காணப்படும். ஆற்றுவோர் பார்ப்போர் ஆற்றுகை வெளி இணைவு என்கின்றது நாடகத்தில் முக்கியமான பண்பு. அது நீங்கள் ஏற்கனவே படிச்சிருப்பீர்கள் அல்லது இனி படைப்பியல். அதாவது ஆற்றுவோர், நடிகன் என்றே நாடகம் இல்லை. அதற்காக நடிகன் பார்வையாளர் இல்லாமல் நடிக்கிறார். நடிச்சால் லூஸ் என்று சொல்லுகிறார்கள். அது கட்டாயம் பார்வையாளன் வேணும். ஏன் நாடகம் பார்வையாளரிடம் தான் முழுமை பெறும். இது ரெண்டும் நடக்கிறதுக்கு ஒரு அரங்க வழி வேணும். அப்ப இந்த மூன்று இணைகின்ற பொழுதுதான் ஒரு நாடகம் ஒன்று சிறப்பு பெறும், முழுமை பெறும். சிறப்பு பெறுவது என்பதை விட முழுமை பெறும். இது போல இந்த சடங்கிலையும் பார்த்தோம் என்றால் ஆற்றுவோர் இருப்பினம்,
பார்ப்போர் இருப்பினர். அதை எப்படி சொல்லி இப்ப பார்த்தோம். ஆற்றுகை வெளியே இருக்கும். இப்ப முருகன் கோயில்ல முருகன் அவர் ஆற்றுவோர், சிவன் கோயில்ல சிவன் அவர் ஆற்றுவோர். அவர்கள் மட்டுமல்ல, அங்கே அந்த கோயில் குருக்கள், கோயில் நிர்வாகத்தினர், இது எல்லாரும் ஆற்றுவோர் தான். இதை விட அந்த வேடமிட்டு ஆடுவோர் இன்னும் ஒரு குரூப் சேரும். இதனுடைய பார்ப்போராக யார் காணப்படுவார்கள்? பக்தர்கள் காணப்படுவார்கள். நாடகத்தில பார்ப்போர் என்பது போல சடங்கில பக்தர்கள் தான் இருப்பார்கள். இந்த ஆற்றுகை வெளி என்றது நான் ஏற்கனவே சொன்னது போல அது இன்னொரு ஆலயமாகவோ அல்லது அதே கோயில் வீதியாகவோ அல்லது காடாகவோ அல்லது ஒரு பொது இடமாகவோ அது காணப்படும். அடுத்த நாங்கள் பார்க்கிற நாடகத்தில ஆள் மேற்கொள்ளுதல் என்கிறது முக்கியம். அதாவது ஒரு நடிகன் பாத்திரம் ஏற்கிறான் என்றால் அந்த பாத்திரத்தை ஆள் மேற்கொள்ளுதல். அது ஒரு பொடியன் கிழவனாகலாம், பெட்ட கிழவியாகலாம், அல்லது ஒரு இளைஞன் அரசனாகலாம். அது ஆள் மேற்கொள்ளுதல். இங்கேயும் இந்த ஆள் மேற்கொள்ள பண்பு இருக்கும். அதாவது இந்த முருகன் ஆலயத்திலே கதவடித்து பாடுதல் நடைபெறுகின்ற பொழுது, அது 8 குடியேசல் அல்லது கதவடித்து பாடுதல் என்று சொல்லுகின்றார். நடைபெறுகின்ற பொழுது முருகனாக ஒருவர் ஆள் மேற்கொண்டு பாடுவேன், உள்ளே தெய்வயானையாக ஒருவர் ஆள் மேற்கொண்டு பாடுவேன். ஆள் மேற்கொள்ள பண்பு வந்துட்டு தானே. இதே இந்த சிவன் கோவில்ல, ஒட்டுசுட்டாந்த சிவன் கோவில்ல இந்த பண்பை நாங்கள் 2 இடத்துல பார்க்கலாம். ஒன்று, அங்கே வேட்டையாடுகின்ற இடத்துக்கு சென்றவுடன் ஏற்கனவே நான் சொன்னது போல ஐயருக்கும் வேடுவ தலைவனுக்கும் இடையில உரையாடல் இடம்பெறும். அங்கே ஐயர் அல்ல, அதாவது சிவனுக்கும் வேடுவ தலைவனுக்கும் தான் உரையாடல். ஐயர் என்ன செய்கிறார்? சிவனாக ஆள் மேற்கொள்கிறார். இப்ப ஒட்டு சுட்டான நீங்க போய் பார்த்தீங்கன்னா வேடுவர்கள் இல்லை. அந்த பக்தர்கள் பலர் நேர்த்திக்கடன் வச்சு வேடுவர்களாக ஆள் மேற்கொள்கிறார்கள். இது ஒரு சந்தர்ப்பம். சிவன் கோவிலுக்கு வந்தவுடனே அங்கேயும் நான் சொன்ன கதவடித்து பாடல் இடம்பெறும். அங்கே சிவனாக ஒருவர் ஆள் மேற்கொண்டு பாடுவர், அங்கே உள்ளே அம்மனாக ஒருவர் ஆள் மேற்கொண்டு பாடுவர். அப்ப ஆள் மேற்கொள்ளல் என்கின்ற நாடக பண்பு வேட்ட திருவிழாவிலே நிறைய இருக்கிறது. இந்த தட்டுமுட்டு சாமான்கள் சொல்லி இதுல ஒரு சொல்லு பயன்படுத்தப்பட்டிருக்கு. நாடகத்துல படிக்கின்றவர்கள் நீங்கள் பயன்படுத்துகின்ற சொல்லுத்தான். அல்லது இப்ப மேடை பொருட்கள், கைப்பொருட்கள் என்றெல்லாம் நாடகத்துல பயன்படுத்துகிற பொருட்களை பற்றி தான் இங்க சொல்லப்படும். இந்த தன்மையை நாங்கள் சடங்குகள்ல பார்க்கலாம். அதாவது முருகன் என்கின்ற பாத்திரம் போவதென்ற கட்டாயம் கையிலே வேல் இருக்கும். மேட்ட திருவிழாவெல்லோ ஆகவே கட்டாயம் அம்புவில் கொண்டு போவார். இதை விட ஐயர் கைமணி பயன்படுத்துவார். இறைவனை தாங்கி செல்லுகின்ற அந்த வாகனம், அதாவது குதிரை வாகனம் தான் பெரும்பாலும் வேட்டை திருவிழாவுக்கு பயன்படுத்த வாகனம் இருக்கும். அங்கே கடிவாளம், சவுக்கு, அதாவது குதிரைகளுக்கு சவுக்கு அந்த முருகனது சிவனது கைகளிலே வைத்திருப்பார்கள். வாள். இதை விட அங்கே ஒட்டுசிட்டந்தாந்தோன்றீஸ்வர திருவிழாவின் பொழுது அந்த ஆலய அறங்காவல சபையுடன் தொடர்புடையவர்கள் சூலம், வேல், வாள் எல்லாம் கொண்டு அந்த இறைவனுடன் போருகின்ற மரபு ஒன்று காணப்படுது. அப்ப இவையெல்லாம் இதை விட நாங்கள் இன்னும் பார்க்கலாம். இந்த சரடைகள் அதெல்லாம் இந்த காவர கொம்பு எல்லாமே இந்த தட்டுமுட்டு சாமான்களுக்கு பார்க்கலாம். இது நாங்கள் பார்க்க போற துணை நடிகர்கள். இந்த துணை நடிகர்களும் வேட்ட திருவிழாக்கள்ல நிறைய வருவார்கள். என்ன இந்த முருகன் கோயில் வேட்ட திருவிழாக்கள்ல பெரும்பாலும் வேடம் போட்டு ஆடுற குரூப் கொண்டு வரும். அதாவது இந்த புலியா சிங்கமா வேட உடைகளை அணிந்து அதுக்கான வேட முகங்களை தாங்கி ஆடுபவர்கள். இவர்கள் துணை நடிகர்களாக இருப்பார்.
ஒட்டுசிட்டம் தாந்தொன்று சுரத்தில் வேடுவராக வேடம் தாங்குவார்கள். இது ஒரு 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 நீண்ட கதை. அது நாங்கள் அடுத்த வேடவுடைய தாங்குதல் பற்றி சொல்லுகின்ற பொழுது நான் சொல்லுவேன். இவர்கள் எல்லாம் துணை நடிகர்கள். அப்ப நாடகத்தில் ஒரு பிரதான பாத்திரமும் துணை நடிகர்களும் இருப்பது போல இங்கேயும் நாங்கள் அதனை பார்க்கலாம். பாடல் ஆடல் இசைக்கருவிகளின் பயன்பாடு. நினைக்கிறேன் நான் இதெல்லாம் சொல்ல தேவையில்லை. நீங்கள் உங்களோட பிரதேசத்து சடங்கள்ல பார்த்தா தெரியும். ஆனாலும் சொல்றேன். கோவில் வழிபாடு என்றால் தவில் பயன்பாடு இருக்கும், நாதஸ்வர பயன்பாடு இருக்கும், பறை முழங்குற பாரம்பரியம் இருக்கிறது. சங்கு பயன்படுத்துவார்கள், சேமக்கலம் பயன்படுத்துவார்கள், மத்தளம் பயன்படுத்துவார்கள், சல்லரி பயன்படுத்துவார்கள். இப்படியான இசைக்கருவிகள் பயன்படுத்தப்படும். இது போல இன்னும் பாடல், அதாவது கதவடித்து பாடுகின்ற பொழுது முருகனுக்கும் தெய்வயானை அம்மனுக்குமான அந்த உரையாடல் பாடலூடாக இடம்பெறும். அதே போல சிவனாலயத்திலையும் சிவனுக்கும் அம்மனுக்கும் இடையிலான அந்த உரையாடல் பாடல் வடிவில நடக்கும். கதை வடித்து பாடல் அல்லது எட்டுக்குரிய செல்ல பாடல் வடிவில் தான் இருக்கும். அப்ப அந்த ஆடல் பாடல் இசைக்கருவிகளின் பயன்பாடு இந்த வேடத்தில் காணப்படும். அடுத்தது சமூக ஒன்றிணைவு. ஏற்கனவே நீங்க படிச்சிருப்பீங்கள். நாடகத்தின் நல்லொரு செயல் பண்பு சமூகத்தை ஒன்றிணைத்தல். எந்த வகையிலே ஒன்றிணைக்கும் என்றால் அதுக்கு கணக்கு அம்புக்குறிகள் போட்டு நாங்கள் பார்க்கலாம். நாடக ஆசிரியருக்கும் நெறியாளருக்கும் தயாரிப்பாளருக்கும் நாடக ஆசிரியருக்கும் நெறியாளருக்கும் நடிகருக்கும் பார்வையாளருக்கும் எத்தனையோ கோணங்கள்ல இந்த சமூக ஒன்றிணைப்பு நாடகங்கள்ல இருக்கு. இதே தன்மையை நாங்கள் இந்த சடங்குகளையும் பார்க்கலாம். ஒரு ஆலயத்திலே சடங்கு என்றால் அங்க பார்த்தீங்கள் என்றால் ஐயர், கோயில் மணியகாரர் என்று சொல்ற அறங்காவலர்கள், அங்க வர பக்தர்கள், இவர்களுக்கிடையிலே ஏதோ ஒரு சமூக ஒன்றுணைவு ஒன்று ஏற்படும். நாம் நாடகத்து சொன்னது போல ஐயருக்கும் கோயில்காரருக்கும் பக்தர்களுக்கும் ஐயருக்கும் என்று சொல்லி இந்த இணைவு இருக்கும். இந்த இணைவும் இந்த பெரிய ஆலயங்களை பார்த்தீங்கள் என்றால் வெவ்வேறு பிரதேசங்களில் இருந்தெல்லாம் வந்து அவர்கள் அங்கே ஒன்று கூடுகின்ற பண்பை நாங்கள் இந்த சடங்குகள்ல பார்க்கலாம். வேடவுடை ஒப்பனை முதலாவது நாங்கள் பார்ப்போம் என்றால் கோவில்ல ஐயர். நாங்கள் கோயிலுக்கு போனால் நாங்கள் முதல்ல ஐயர் என்று கண்டுபிடிக்கிறது அவரது வேடவுடை ஒப்பனையை வச்சுத்தான். முதலாவது ஐயர் குடும்பி கட்டியிருப்பார், அது ஒரு ஒப்பனை. எல்லாரும் வேட்டியை கட்டியிருப்பார்கள், அவர் தார்வாட்சியாக கட்டியிருப்பார். நாடகங்களை நீங்களும் கட்டியிருப்பீங்க. தார்வாட்சியாக கட்டுற பட்டாடைகளை உடுத்திருப்பார், பூநூல் அணிந்திருப்பார். இதெல்லாம் அவரது வேடகுடை. இதை விட குங்குமம் சந்தனங்களால அவர் ஒப்பனை செய்திருப்பார். இது ஐயருக்குரிய வேடகுடை ஒப்பனை. இதை விட நான் முதலில் சொன்ன துணை நடிகர்கள் சிங்கமாக, புலியாக, அனுமேராக எல்லாம் வேட உடைகள், அதற்கான வேட உடைகளை தாங்கி அதுக்குரிய வேட முகங்களை போடுவார்கள். இது அவர்களுக்குரிய வேட உடை ஒப்பனையாக அமையும். இந்த ஒட்டு சிட்டாந்தாந்தோன்றீஸ்வரத்திலே வேட உடை ஒப்பனை கொஞ்சம் வித்தியாசம், அது சுவாரஸ்யமாக இருக்கும். நீங்க போனால் பார்க்கலாம். அதாவது இந்த ஐயருக்குரிய வேட உடை அதுதான். நான் இன்னும் ஒன்றை சொல்ல விட்டுட்டேன். அந்த முருகனுக்கு ஒரு வேட உடை செய்வார்கள், சிவனுக்கு வேட உடை செய்வார்கள். இப்படி எல்லாம் இருக்கு. இந்த ஒட்டு சிட்டாந்தாண்டத்தில் உள்ள சிறப்பு வித்தியாசமான அமைப்பு என்னென்றால்,
இந்த அந்த ஒரு குறிப்பிட்ட மக்கள், குறிப்பிட்ட நிறைய மக்கள், பக்தர்கள் வாகை குலையால் ஒப்பனை செய்வார்கள். ஒப்பனை செய்து தென்னை மட்டை, அதாவது தேங்காய் மட்டை கறி, எரித்த கரியை எடுத்து அதனால ஒப்பனை செய்வார்கள். அப்ப அந்த நாங்கள் ஆதி காலத்தில் படித்தது போல வேடுவர்கள் ஆரம்பத்தில் இலைதலைகளான உடை அணிந்தார்கள் என்கின்ற அந்த மரபின்படி அங்கே வேடுவர்களாக வேடந்தாங்குபவர்கள் வாகை குலையாலே உடை, அதாவது மேல் அங்கி கீழங்கி எல்லாம் அணிந்து தலைக்கு தொப்பி எல்லாம் போட்டு அங்கே, அதுதான் அவருடைய வேட உடை, கரி பூசு அவருடைய ஒப்பனையாக அமையும். அடுத்தது இப்ப நாங்கள் பார்த்தது நாடக பண்பு, அதாவது வேட்ட திருவிழாவில இருக்கின்ற நாடக பண்புகளை பார்த்தோம். சடங்கில் நம்பிக்கை, நான் ஆரம்பத்திலே சொன்னேன், சடங்கு என்றால் நம்பிக்கை. சடங்கினுடைய முக்கிய பண்பு நம்பிக்கை. நம்பிக்கை இன்றேல் சடங்கு இல்லை. இப்ப நான் இந்த இதுல வருகின்ற ஒரு சில சடங்குகளையும் நம்பிக்கைகளையும் சொல்லுவேன். நீங்கள் உங்களுடைய ஊர்களில், உங்களுடைய பிரதேசங்களில் நடக்கின்ற எந்த சடங்கு எடுத்து பார்த்தாலும், அது ஆலய சடங்கா இருக்கலாம், வாழ்வியல் சடங்கா இருக்கு, எந்த சடங்கு எடுத்து பார்த்தாலும் அங்கு நம்பிக்கையின் அடிப்படையில் தான் இந்த சடங்குகள் செய்யப்படுகின்றன. இப்ப காடேறி சடங்கு நம்பிக்கை. பொதுவாக எந்த சடங்கு, திருமண சடங்கு, பூப்புனித நீராட்டு விழா, அதாவது நம்பிக்கை இல்லாமல் சடங்குகள் இல்லை. உதாரணத்துக்கு ஒரு பெரிய பிள்ளையான சாமர்த்தியப்பட்ட பிள்ளை வெளியில போகின்ற பொழுது அவர்களுக்கு குறைபாடுகள் பெறக்கூடாது என்பதற்காக சாமர்த்திய சடங்கு செய்கிறார்கள். திருமணம் அவருடைய வாழ்வு நிறைவாக அமைய வேண்டும் என்பதற்காக திருமண சடங்கு செய்கிறார்கள். அதுக்கு முதல் பொன்னுருக்க சடங்கு, அப்படி நிறைய சடங்குகள், வாழ்வியல் சடங்குக்கும் கூட நம்பிக்கை தான். இப்ப நாங்கள் இதுல பார்ப்போம் நம்பிக்கைகளை, வேட்ட திருவிழாவில் வர நம்பிக்கைகளை பார்ப்போம் என்றால், வேட்ட திருவிழாவில் இறைவன் ஊர்கள் வழியாக, நாங்கள் பார்த்தாங்க தானே ஊர்களை பண்பு, அந்த ஊர்கள் வழியாக செல்வார். அவ்வாறு செல்வதால ஊர் நன்மை பெறும் என்பது நம்பிக்கை. அது மட்டுமில்ல, அந்த ஆலயத்துக்கு வர முடியாதவர்கள், அது வயோதிபர்களாக இருக்கலாம், நோய்வாய்ப்பட்டவர்களாக இருக்கலாம், அவர்கள் இறைவனை பார்த்து வழிபடுவதற்குரிய ஒரு சந்தர்ப்பத்தை இந்த வேட்டை திருவிழா வழங்குகிறார். இது நான் சொல்றது பொதுவான வேட்டை திருவிழாக்கள்ல. இந்த ஒட்டுசுட்டான் தான் தோன்றீஸ்வரத்தில நேர்த்திக்கடனே வைப்பார்கள். அதாவது நோய் நொடியால் பாதிக்கப்பட்டவர்கள், பொருளாதார ரீதியாக பாதிக்கப்பட்டவர்கள், பிள்ளை வரம் வேண்டுவோர் என்று வெவ்வேறு காரணங்களால், அதாவது உளப்பாதிப்பு அல்லது ஒரு குறைபாடு உள்ளவர்கள் இந்த சிவன் கோவிலில் நேர்த்திக்கடன் வைப்பார்கள். அதாவது எனக்கு இந்த குறை தீர்ந்தால், இந்த நோய் தீர்ந்தால், எனக்கு பிள்ளை கிடைத்தால் நான் உன்னுடைய வேட்டை திருவிழாவில் வேடுவனாக வருவேன் என நேர்த்திக்கடன் வைப்பார்கள். அது கூட பிள்ளைகள் அவர்கள் நேர்த்திக்கடன் எத்தனை வருஷம் வருவோம் என்று கூட வைப்பார்கள். அப்படியெல்லாம் இருக்கு. அந்த பிள்ளைகளை, அந்த இறைவனுடைய ஆசீர்வாதத்தை பிறந்த பிள்ளைகளை வேடுவராக கூட கொண்டு போவார்கள். அப்ப அந்த வேடுவர்களாக போனால் தங்களுடைய அந்த குறையெல்லாம் தீரும், அல்லது குறை தீர்த்தால் அந்த வேடுவராக போகலாம் என்பது அவருடைய நம்பிக்கையாக காணப்படுகிறது. அப்ப வேட்டை திருவிழாக்களில் பொதுவாக சடங்குகள்ல நம்பிக்கை காணப்படும். சொல்லாடற் பண்பு, நாடகம் என்ற சொல்லாடற் பண்பு தானே. அதாவது வாசிகாபிநயம் அல்லது குரல் வழி சித்திரிப்பு நாடகத்தில் முக்கியம். உடல் வழி சித்திரிப்பும் முக்கியம்தான், வாய் வழி சித்திரிப்பும் முக்கியம். அதாவது சொல்லாடல் பண்பு நாடகங்கள்ல இருப்பது போல இந்த
வேட்ட திருவிழாவிலும் சொல்லாடற் பண்பு காணப்படுகிறது. முருகனாலய வேட்ட திருவிழாவில கதவரிச்சு பாடுகின்ற பொழுது, நான் ஏற்கனவே பாடல் பற்றி சொல்லுகின்ற பொழுதும் இந்த விடயத்தை சொல்லியிருந்தேன். கதவரித்து பாடுகின்ற பொழுது பாட்டினூடாக சொல்லாடுதல் இடம்பெறும். அது ஏற்கனவே விளக்கமா சொல்லியாச்சு. ஒட்டு சித்தான் தாந்தோன்று சுரத்தில் இந்த சொல்லாடல் பண்பு 2 இடத்துல பார்க்கலாம் நாங்கள். முக்கியமாக ஒன்று, அங்க சிவனுக்கும் வேடுவத்தலைவனுக்கும் இடையில நடக்கின்ற உரையாடல். அதாங்க சிவனுக்கு ஐயர் ஆள் மேற்கொண்டு அவருக்கும் வேடுவத்தலைவனுக்கும் இடையில நடக்கின்ற உரையாடல். பின்பு ஆலயத்துக்கு வந்த பிறகு அந்த சிவனுக்கும் அம்மனுக்கும் இடையில் நடக்கின்ற அந்த வாக்குவாதம், அதுவும் பாடலூடான சொல்லாடலாக காணப்படும். சொல்லாடல் பண்பு இங்க நிறையவே இருக்கிறது. இப்பொழுது நாங்கள் பார்த்தது, அதாவது வேட்ட திருவிழா பற்றி பார்த்தாங்க. வேட்ட திருவிழா எந்தெந்த ஆலயங்கள்ல சிறப்பாக நடைபெறும், அது எந்தெந்த அந்த திருவிழா செய்கின்ற ஒழுங்கு, அதில் இருக்க நம்பிக்கைகள் என்ன, நாடக பண்புகள் என்ன என்ற விடயத்தை நாங்கள் இப்பொழுது பார்த்தனாங்க. நாங்கள் இவ்வளவு நேரம் பார்த்தது வேட்ட திருவிழா பற்றி. 2 ஆலயங்களில் நடக்கக்கூடிய வேட்ட திருவிழா தொடர்பாக பார்த்தனாங்கள். அதில் சில வேறுபாடுகள், ஒற்றுமை பண்புகள், பொதுவாக பொது பண்புகள் என்று சொல்லி நாங்கள் சிலதை பார்க்க முடியும். இப்ப நாங்கள் அடுத்ததாக பார்க்க போறது குளுத்தி சடங்கு. நாங்கள் 3 சடங்கு பார்க்கணும்னு சொல்லி ஆரம்பத்திலே சொன்னான் உங்களுக்கு. ஒன்று வேட்ட திருவிழா, குளுத்தி சடங்கு, ரெட்டையக்குமை. இப்ப பார்க்க போறது குளுத்தி சடங்கு. இந்த குளுத்தி சடங்குன்றது அந்த சொல்லுக்குள்ளேயே நாங்கள் பார்க்கலாம். நாங்கள் இந்த விடயத்துக்கு போக முதல் சொல்லுக்குள்ளேயே பார்க்கலாம். அதாவது குளிர்வித்தல் என்பதுதான் என்னுடைய அடிப்படை. இந்த உங்களுக்கு தெரியும் பிள்ளைகள், இந்த சித்திரை வைகாசி மாதங்கள்ல சில நோய்கள் வாரது அம்மன் நோய் என்று சொல்லுவார்கள். வெக்கை காரணமாக வருவது. அப்ப இந்த அம்மனை குளிர பண்ணினால் இந்த நோய்கள் வராது என்பதற்காக கொண்டாடப்படுகின்ற சடங்கு தான் இந்த குளுத்தி சடங்கு. இது அம்மன் வழிபாட்டுடன் தொடர்புடையது. முக்கியமாக இது மாரியம்மன், கண்ணையம்மன் ஆலயங்கள்லாம் இந்த சடங்கு முக்கியம் பெறும். ஆனாலும் ஏனைய ஆலயங்கள்லையும் ஏனைய அம்மன் ஆலயங்கள்லையும் இந்த குளுத்தி சடங்கு நடைபெறுகிறது. இந்த குளுத்தி சடங்கு விசேடமாக செய்வதை விட, நீங்கள் நான் சொல்றதுலேருந்து அங்க வேற மேல நடக்கணும் யோசிப்பீங்கள். அதாவது இந்த சித்திர பௌர்ணமி, அதாவது சித்திரை மாத பௌர்ணமி தினம், பங்குனி திங்கள், வைகாசி விசாகம் போன்ற நாட்கள்லையும் இந்த அம்மன் ஆலயங்கள்ல விசேடமான இந்த பூசை வழிபாடுகள், இந்த கஞ்சி காய்ச்சுதல், புக்கை பொங்குதல், மோதகம் அவித்தல், அம்மனுக்கு அவசரம் பூசை செய்தல் என்பது நடைபெறும். ஆனால் இந்த இந்த சடங்கு முக்கியமாக இந்த கண்ணையம்மன் மாரியம்மன் வழிபாட்டுடன் கூடுதலாக தொடர்புடையது. பார்த்தீங்கன்னா இது இந்த சடங்கு பற்றி நாங்கள் படிப்பதற்கு முன்பு நான் உங்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்லணும். நான் ஏற்கனவே சொன்னது போல இந்த இந்த குளுத்தி சடங்கு பிரதேசத்துக்கு பிரதேசம் நடைபெறுகின்ற தன்மையில, ஆற்றப்படுகின்ற முறையில, நம்பிக்கைகள் அடிப்படையில வேறுபாடு காணப்படும். ஆனாலும் இந்த ஏதோ ஒரு ஒற்றுமை, நம்பிக்கை அடிப்படையிலேயோ அல்லது சில வழிபாட்டு முறைகள்ல சில ஒற்றுமைகள் காணப்படும். நான் இங்க சொல்லுகின்ற விடயத்தை நீங்கள் மனதில் வச்சுக்கொண்டு உங்களுடைய பிரதேசங்கள்ல நடக்கின்ற அந்த அம்மன் ஆலயங்கள்ல, அதாவது மாரியம்மன் ஆலயத்திலேயோ அல்லது கண்ணகி அம்மன் ஆலயத்தில் நடக்கின்ற சடங்கு நீங்கள் போய் பார்த்தீங்கள் என்றால் ஒரு சில நிறைய ஒற்றுமை பண்புகளும் ஒரு சில வேறுபாடுகளும் இருக்கு, நீங்கள் கண்டுகொள்ள முடியும். இந்த குளுத்தி சடங்கு பொதுவாக நான் சொல்ல, அதாவது சடங்குகள் என்பவை நம்பிக்கை. இந்த குளுத்தி சடங்கினுடைய நம்பிக்கை என்னென்றால், நான் முதலில் சொன்னவை அம்மனை குளிர்வித்தல். இவ்வாறு குளிர வைப்பதன் மூலம் மழை கிடைக்கும், நோய் நீங்கும்,
ஊர் நன்மை பெறும் என்பது இந்த சடங்கினுடைய முக்கியமான நம்பிக்கைகளாக காணப்படும். இதை விடவும் நிறைய நம்பிக்கைகள் வேற வேற ஊர்களில் நான் சொல்ல வேற வேற ஊர்களில் வேற வேற நம்பிக்கை அடிப்படையில் இதுகள் செய்யப்படலாம். இந்த குருத்தி சடங்கினுடைய ஆற்றுகை முறை நடக்கின்ற முறை என்னன்னு சொல்லி நாங்கள் பார்ப்போம். அதாவது பிரதேசங்களுக்கு இடையிலையும் அந்த ஆலயங்களை நடத்துகின்ற ஆலயத்துக்கு வருகின்ற சமூகத்தவருடைய அடிப்படையிலும் ஒரு சில வேறுபாடுகள் காணப்படும். ஆனால் பொதுவாக அந்த குளிர்வித்தல் என்ற அடிப்படையில் அம்மனுக்கு பால், தயிர், பழங்கள் கொண்டு அவசரம் செய்வார்கள். இது முக்கியமான ஒரு நிகழ்வு. அடுத்தது கஞ்சியாக்கி படைத்தல். இந்த கஞ்சி ஆக்கிறதுல கூட பிள்ளைகள் வேற வேற தன்மைகள் இருக்கும். அதாவது காய்கறிகள், இந்த பருப்பு வகைகள், அரிசி எல்லாம் போட்டு காய்ச்சி கஞ்சி எடுத்து கொடுக்கின்ற வழக்கம் சில ஆலயங்கள்ல இருக்கு. சில ஆலயங்கள்ல பார்த்தீங்கன்னா சோறை ஆக்கி அதனுடன் இந்த பால், தயிர், அதாவது பசுக்கு பாலாகவும் இருக்கலாம் அல்லது தேங்காய் பாலாகும், பால், தயிர், பழங்களில் மற்றது வெங்காயம், மிளகாய் எல்லாத்தையும் போட்டு கலக்கி கஞ்சி செய்கிற மரபும் இருக்கு. எந்த கஞ்சியா இருந்தாலும் கசக்கின்ற பொருள் ஒன்று அதுக்கு சேர்ப்பார்கள். ஏனென்றால் அதை சாதாரணமாக பத்தினி என்று சொல்லுகிற வழக்கம் இருக்கு. அதுல ஒரு இடைதன்னும், அதாவது வேப்பமிலை. ஏன் அம்மன் வழிபாட்டுக்கு அல்லது அம்மனுக்கு உகந்த ஒரு பொருள் அந்த வேப்பமிலை அல்ல வேப்பம் பத்திரிகை என்று சொல்லுவார்கள். அதுலேயும் ஒரு சில இலைகளை அதுக்குள்ள போடுவார்கள். அப்ப கஞ்சி ஆக்கி படைத்த. அடுத்தது உடுக்கடித்து பாடுதல். இது பற்றி நான் ஒரு சின்ன விஷயம் உங்களுக்கு கூடுதலாக சொல்ல வேணும். உடுக்கடித்து பாடுதல் என்கின்ற ஒரு நிகழ்வு இந்த மாரியம்மன், அதாவது பொதுவாக அந்த குளுத்தியில நடக்கும். இந்த உடுக்கடித்து பாடுதல்ல மாரியம்மன் தாலாட்டு பாடுகின்ற மரபு இருக்கு. அதை விட யாழ்ப்பாணத்தில் நடைபெறுகின்ற யாழ்ப்பாணத்து பாரம்பரிய அரங்காகிய காத்தவராயன் கூத்து மாரியம்மன் வழிபாட்டுடன் தொடர்புடையது தானே. அதுல உருக்கு முக்கிய வாத்தியம் தானே. இந்த காத்தவராயன் கூத்தினுடைய ஆரம்பம் இந்த உடுக்காடி கதை என்றுதான் சொல்லப்படுகிறது. அதாவது உடுக்கை 2 3 இருந்து உடுக்கடித்து அந்த நாடக பாடல்களை, வசனங்கள் எல்லாம் பேசி பாடுகிறார். அதுதான் இந்த உடுக்காடி கதை. இன்றும் பல அம்மன் ஆலயங்களில், முக்கியமாக மாரியம்மன் ஆலயங்களில் இந்த காத்தவராயன் வேறாற்றை உடுக்கடித்து பாடுகிற மரபு நடைபெறுகிறது. இந்த குளுத்தி நாட்களில் முக்கியமாக இது நடைபெறும். இதை விட மாரியம்மன் தாலாட்டு என்கின்ற ஒன்று பாடப்படுகிறது. அது அம்மனை தாலாட்டுவது போல அந்த பாடல்கள் அமையும். இந்த உடுக்கடித்து பாடுகின்ற பொழுது கலையாடுதல் ஒரு முக்கிய நிகழ்வாக இருக்கும். அதாவது வேப்பம் பத்திரிகைகளை, வேப்பமிலைகளை கொண்டு கலையாடுகிற மரபு பெரும்பாலான அதிலும் கூட கிராமிய வழிபாடுகளை, கிராமியங்கள், இந்த கிராமம் சார்ந்த ஆலய வழிபாடுகள்ல பார்த்தீங்க என்றால் இந்த தன்மையை நான் கூடுதலாக பார்க்கிறேன். மிக முக்கியமானது பகிர்ந்துண்ணல். அதாவது இந்த கஞ்சியோ மோதகமோ புக்கைகளையோ எல்லாருமா சேர்ந்து சமைத்து எல்லாருமா சேர்ந்து பகிர்ந்து உண்ணுற வழக்கம் உண்டு இந்த குளுத்தி சடங்குல முக்கியமாக காணப்படும். ஏற்கனவே நாங்கள் வேட்ட திருவிழாவில பார்த்தது போல இங்கே, அதாவது இந்த குளுத்தி சடங்குல என்னென்ன நாடக பண்புகள் இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். கூடி செயலாற்றுதல் நான் முதலில் சொல்லியிருக்கிறேன். அதாவது அங்கே கூழ் காய்ச்சுதல், கஞ்சி காய்ச்சுதல், மோதகம் அவித்தல், புக்கைகள் பொங்குதல், சமைத்தல் போன்ற செயற்பாடுகளுக்கு கூடி கிரமம், அந்த ஊரே கூடி கிரமமாற்றுகின்ற பண்பு. அந்த கோயிலை அலங்கரித்தல், நாங்கள் மாவிலை தோரணம் கட்டுவது போல அதுடன் சேர்த்து வேப்பமிலைகளாலும் அம்மன் ஆலயங்கள்ல அந்த அலங்கரிப்பு செய்வார். அதான் அந்த 2வது நான் சொல்ற விஷயம் அதுதான். ஆற்றுகை வழி காணப்படும். அதாவது
இங்கே நாங்கள் முதலில் அந்த நடைமுறை சொன்னது போல உழுக்கடித்து பாடுதல், கஞ்சி காட்சி படைத்தல், கலையாடுதல் போன்ற செயற்பாடுகள் நடைபெறுவதற்கு ஒரு வழி இருக்கும். அப்ப இங்க நாங்கள் அது ஆலய, அது உள்வீதியாகவோ அல்லது வெளி வீதியாகவோ அல்லது ஆலய முன்றலாகவோ அந்த ஆற்றுகை வழி காணப்படும். பாத்திர வகைப்பாடுகள் இப்ப நாங்கள் வேறு பார்க்காவிட்டாலும் அந்த உடுக்கடுத்து பாடுகின்ற பொழுது அந்த இருவரோ மூவரோ இருந்து உடுக்கொலை வைத்து அடித்து பாடுகின்ற பொழுது ஒவ்வொருவர் ஒவ்வொரு பாத்திரங்களை ஏற்று பாடுவார்கள். இதை விட நாடகத்தில் இருப்பது போல அங்கே அதனை கொண்டு நடத்துபவர், நாடகத்தில் நாங்கள் நெறியாளர் என்று சொல்லுவோம், அங்க கொண்டு நடத்துபவர்கள் இருப்பார், அதை ஏற்று செய்பவர்கள் இருப்பார்கள். இவ்வாறு இந்த பாத்திர வகைப்பாடு காணப்படும். அடுத்து சொல்லாடற் பண்பு காணப்படும். இதுல இந்த குளுத்து சடங்குல, அதாவது அந்த நான் சொல்ல பாடல்கள் ஊடாக சொல்லாடுதல், உடுக்கடித்து பாடுதல், அதுதான் முக்கியமான விஷயம். இதை விட அந்த அம்மன் குறை தீர்க்க வருபவர்கள், அந்த கலையாடுபவர்களுக்கும் அந்த குறை தீர்க்க வருபவர்களுக்கும் இடையில உரையாடல் இடம்பெறும். என்ன குறை, நீ என் வந்த, நீ உனக்கு என்ன வேணும், இவ்வாறு உரையாடுகின்ற பண்பு, அதுக்கு அது கொடுத்து வந்த அவர்களில் இருக்கின்ற இந்த குறைகளை தீர்த்தல் என்கின்ற பண்பு எல்லாம் இந்த உரையாடல், அதாவது சொல்லாடற் பண்பாக காணப்படும். இசைக்கருவிகளின் பயன்பாடு, அம்மன் வழிபாடு என்றால், அது மாரியம்மன் வழிபாடு என்றால் உடுக்கு முக்கியமான வாத்தியம். இதைவிட தவில், நாதஸ்வரம், சங்கு, சேமக்கலம், கிழக்கு மாகாணத்தில் சொர்ணாலி வாசிப்பார்கள், மலையத்தில் தப்பு வாசிப்பார்கள். அப்ப பல்வேறு வகைப்பட்ட இசைக்கருவிகளை பயன்படுத்துகின்ற பண்பு இந்த குளுத்தி சடங்குல காணப்படும். அடுத்தது ஆடல். அது ஏற்கனவே நான் சொன்னது, வாங்க நடைமுறையில் சொன்னது போல கலையாடுதல் என்பது இந்த சடங்குல முக்கியமாக காணப்படும். அங்கே உடுக்கின் ஒலிக்கோ அல்லது மத்தள அல்லது தவில் நாதச ஒலிக்கோ ஆடுகின்ற மரபு காணப்படும். அந்த அம்மனை பற்றிய பாடல்கள், அதாவது நான் முதலில் சொன்னது போல அது தாலாட்டு பாடல், மாரியம்மன் தாலாட்டு, காத்தவராயன் வரலாறு போன்றவற்றை பாடுகின்ற மரபு. இதுக்கு அப்பால சற்று வளர்ச்சி அடைந்த நிலையில தேவாரங்களை பாடுதல் இடம்பெறும். ஆபிராமியந்தாதி பாடுதல், அவ்வாறான நிகழ்வுகளை நாங்கள் இங்கு பார்க்கக்கூடியதாக இருக்கும். அப்ப நாங்கள் ஏற்கனவே பார்த்தது வேட்ட திருவிழா, அடுத்தது பார்த்தது குளுத்தி சடங்கு. இது ரெண்டும் சைவ சமயம் சார்ந்தது. தமிழர் வாழுகின்ற பிரதேசங்களில் முக்கியமாக ஆற்றுகை செய்யப்படுகின்ற, இப்பொழுதும் ஆற்றுகை செய்யப்பட்டு வருகின்ற சடங்குகள் ரெண்டு. அடுத்ததான் நாங்கள் பார்க்க போறது இரட்டையக்கும. இது பௌத்த மதம் சார்ந்தது, அல்லது எங்களுடைய சகோதர இனத்தவர்களாகிய சிங்கள மக்களால் செய்யப்படுகின்ற சடங்கு. இந்த சடங்கு இன்றும் நிறைய இடங்களில் நடைபெறுகிறது. கலாநிதி காரை சுந்தரம் பிள்ளை அவர்கள் சிங்கள பாரம்பரிய அரங்கு என்று சொல்லி புத்தகம் எழுதியிருக்கிறார். நீங்க அதுல எடுத்து வாசிச்சு பார்த்தீங்கன்னா இது பற்றி நிறைய நீங்க அறிஞ்சு கொள்ளலாம். ஏனைய சடங்குகள் பற்றி நீங்க வேறு புத்தகங்களையும் அறிஞ்சு கொள்ளலாம். அப்ப இது சிங்கள மக்களால ஆட்சி செய்யப்படுகின்றது. இதுக்கு ஒரு கதை இருக்கு. அந்த கதையை சொல்றது 7 மலட்டு ராணிகளின் கதை. அதாவது நாங்கள் அடுத்த நம்பிக்கையை பற்றி பார்க்கல, இந்த கதை வேறுதன்னு சொல்லி பார்க்கலாம். 7 மலட்டு ராணிகளின் கதை இங்கு செய்து காட்டப்படும். நம்பிக்கை, மீண்டும் மீண்டும் சொல்ல, சடங்குன்றால் நம்பிக்கை. இரட்டையக்கும ஏன் செய்யணும் என்றால், அதாவது கருவுற்றிருக்கும் பெண்கள் சுகப்பிரசவம் அடைய வேண்டும் என்பதற்காகவும், பிள்ளை இல்லாதவர்கள் குழந்தை வரம் வேண்டியும் இந்த இரட்டையக்கும சடங்கை செய்வார்கள். இதுதான் அவருடைய நம்பிக்கையாக காணப்படுறது. இப்ப நாங்கள் வேட்ட திருவிழாவில் பார்த்து நாங்கள் அங்க கோவில் வீதியோ அல்லது இன்னொரு கோவிலோ அல்லது காடோ ஆற்றுகை வெளியாக அமையும் என்று.
குருத்தி சடங்குல பார்த்த நாங்கள் கோவில் உள்வீதியோ வழி வீதியோ ஆலயம் உண்டலோ ஆற்றிய வழியாக காணப்படும் என்று இங்க பார்த்தோம்டா அவர்கள் இதுக்கென்று சொல்லி சில இடங்களை ஒழுங்கு செய்வார்கள். அவ்வாறு செய்கிற இந்த இடங்கள் தான் இந்த நவ மல்பயா என்பது. நவ மல்பயா என்பது ஒரு இடம். இன்னொன்று ரிட்டியாக மண்டபம். அந்த இணைய சடங்குகளுக்கும் வேற வேற இடங்கள் மாதிரி இதுவும் வேற வேற சடங்குகள். ரிட்டியாக மண்டபம். இன்னொன்று ரட்டையக்கும வீதி. நாங்கள் அங்க பார்க்கிற கோயில் வீதி, இது ரட்டையக்கும வீதி. இவை இந்த சடங்குக்கான ஆற்றிகை வழிகளாக அமையும். இந்த ஆற்றிகை கட்டங்கள், அதாவது ஆற்றிகை ஒழுங்கு ஆற்றிகை செய்கிற முறைகள் இரட்டையாமுக்கு பார்த்தால், கழுகுமார என்னும் பிசாசின் உருவத்திற்கு படையல் செய்தல். இங்க பாருங்க பிள்ளைகள், எங்களுடைய சைவ சமய சடங்குக்கும் இந்த பௌத்த மத சடங்குக்கும் அல்லது தமிழகம் சிங்கள சடங்குக்கு இடையில ஒற்றுமை. பொதுவாக சடங்குகள்ல இந்த காட்சி படைக்கிறது சாப்பிடுறது எல்லாம் முக்கியம். அதுபோல இங்கேயும் முதலாவது கழுகுமார என்னும் பிசாசின் உருவத்திற்கு படையல் செய்தல், இது முதலாவது. பிறகு அந்த பிசாசை இங்க வரவழைக்கிறதுக்காக சைவசமயத்துல இறைவனை வரவழைத்தலுக்காக பாடுவார்கள். அதுபோல இங்கு அந்த பிசாசை வரவழைப்பதற்காக துதிப்பாடல் பாடப்படும். பின்பு அந்த இறைவன் அந்த பிசாசு வந்த பிறகு மத்தள வாத்தியங்கள் கேட்ப பிசாசுகள் ஆடுதல். அதுக்காக நீங்க நினைக்கக்கூடாது பிசாசுகள் வந்து ஆடும் என்று. அந்த பிசாசுகள் இங்க ஆள் மேற்கொள்ளப்பட அங்க இருக்கிற பூசாரியோ அல்லது அந்த மக்கள் மேல் ஆள் மேற்கொள்ளப்பட்டு அவர்கள் ஆடுவார்கள். அந்த தீயிலே அகப்பட்ட பிசாசு அதிலிருந்து தப்பித்து வருகின்ற ஒரு செயற்பாடு, நீராடற் செயற்பாடுகள், துணி நெய்தல், பாய் இழைத்தல், குழந்தை வரம் வேண்டுதல், இப்படியான செயற்பாடுகள் இந்த இரட்டையக்கும ஆற்றியல முக்கியம் பெறும். இதுல என்ன நாடக பண்புகள் என்றால், நாங்கள் ஏற்கனவே பார்த்தது போலத்தான், இனி சடங்கள்ல பார்த்தது போலதான் இடம் தயார் செய்தல். இங்க நான் பார்த்தேன் 3 வகையான ஆற்றிகை வெளிகள், அவற்றை தயார் செய்தல். அங்க மத்தால இசைக்கேற்ப பிசாசுகள் ஆடுதல் என்று சொன்னாங்கள் தானே, அது இசைக்கருவிகளின் பயன்பாடு மத்தள முக்கியம் பெறுகிறது. ஆடல் பாடல் காணப்படும், அதாவது பிசாசு பாடத்துக்காக பாடுதல் மற்றும் ஆடுதல், பிசாசுகள் வந்து ஆடுதல். போலை செய்தல் காணப்படும், அதாவது அந்த பிசாசுகள் அந்த பக்தர்களோ அந்த அவர்கள் ஆடுகின்ற மரபு காணப்படும். ஆள் மேற்கொள்ளல், போலை செய்தல் என்பால் அடுத்த கட்டம் ஆள் மேற்கொள்ளல் என்ற பண்புகள் காணப்படும். அப்ப பொதுவாக எந்த சடங்கிலையும் நாங்கள் இந்த பண்புகளை பார்க்கக்கூடியதாக இருக்கும். இவ்வளவு நேரம் நாங்கள் பார்த்தது அதாவது சடங்குகள், அந்த ஆற்றிகை முறைகள், நம்பிக்கைகள், நாடக பண்புகள் என்று பார்த்தோம். இப்ப நாங்கள் பார்த்தது 3 சடங்குகளை பற்றி பார்த்திருக்கோம். ஒன்று வெட்ட திருவிழா, அது கொஞ்சம் விரிவாக பார்த்தாங்க. மற்ற குளுத்தி சடங்கு, இரட்டையக்கும. ஏன் நாங்கள் பார்த்த நேரத்தை கருத்து கொண்டு இரண்டும் சுருக்கமாக பார்த்திருக்கிறோம். ஆனால் அந்த அதுல சொல்லப்பட்ட கணக்க விடயங்களை நாங்கள் இதில் அந்த பண்புகளை பார்க்கக்கூடியதாக இருக்கும். மீண்டும் சந்தர்ப்பம் பெறும் பொழுது மீண்டும் சந்திப்போம். பிள்ளைகளே, நன்றி.